கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 795வது பாடல், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே என்கிற பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 795வது பாடல். எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். பாடுங்களே பூமியின்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் தான் பாட்டா பாடுறோம். ஏன் வசனம் அப்படி சொல்லுது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையாலே உலகத்தை தாங்குகிறவர். உலகத்தை தாங்குறாருன்னா நம்மளையும் அவர் தான் என்ன செய்யறாரு, அவர் தான் தாங்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தாங்கும்போது வேற யாரும் தாங்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நிறைய நேரம் புரியாதனால அழுகிறோம். இது புரிஞ்சிருச்சுன்னா அழுக மாட்டோம். என்னை தாங்குகிற கர்த்தர் எனக்கு உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அவங்க என்னைய பார்க்கல, இவங்க என்னைய கண்டுக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், நாம் கலங்கி போய் நிற்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு பழைய ஏற்பாட்டில் மோசேக்கும் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வாக்குத்தத்தம் செய்த தேவன் புதிய உடன்படிக்கையில் நமக்கும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறவர். அதனால தான் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் செய்திட்டவர். உங்கள் குடும்பத்திற்கான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தார் என்றால் அதை எப்போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களையும் என்ன செய்யணும், அதை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். டெய்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். அது ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிற காரியமாக இருக்கு. அவர் மறந்துடுறது இல்லை, ஆனால் நினைப்பூட்டி நாம் ஜெபிக்கும் போது நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தும். ஆண்டவரை நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறத நாம் எப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறதுன்னா, நம்முடைய ஜெபத்தில் அந்த வசனங்களை நாம் சொல்லி சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. காரணம் அவர் நல்லவர். நாம நல்லவங்களாக இருக்கிறதுனால நடக்கிறது இல்லை. ஏன்னா நாம நல்லவங்க இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் தான் நல்லவர். அல்லேலூயா. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் தான் நல்லவரை தவிர வேற யார் அந்த நல்லவன் என்கிற வார்த்தைக்கு தகுதியான ஆட்கள் கிடையாது இந்த உலகத்துல. சில நேரத்தில் நல்லவர்களாக இருக்கலாம், சில நேரத்தில் நல்லவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஆகையினாலதான் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நன்மையான காரியம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 828வது பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவை கண்டேன் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 828வது பாடல். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. 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 வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே உம்மை துதிப்பேன், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே
கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை
அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் வருது. ஈசாக்கு பாருங்க, ரொம்ப நல்ல மகன். அவரை போல ஒரு நல்ல மகன் யாருமே கிடையாது. அவருக்கு அப்புறம் சொல்லணும்னா யோசேப்பு சொல்லலாம். ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன், ஆனால் நல்ல தகப்பன் கிடையாது. அல்லேலூயா. அவர் யாக்கோபுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இல்லை. யாக்கோபை தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வெளியே அனுப்பும்போது கொஞ்சம் அப்பத்தை கூட என்ன செய்யல, அவர் கொடுத்து அனுப்பலை. அப்படிதான் அனுப்பிச்சு விட்டார். அப்போ யாக்கோபு அந்த யோர்தானை கடந்து வரும்போது அவர் கையில் வேற ஒரு தடி மட்டும்தான் இருந்தது, வேற ஒன்றுமே அவர்கிட்ட இல்லை. ஒருவேளை குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கலாம். அதுவும் அவர் தான் என்ன செஞ்சிருப்பார், வெளியில் பார்த்துருப்பார். வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். அவர் போன இடத்துல, வேலை செஞ்ச இடத்துலையும் அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் மீறி சாத்தான் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடாது என்று பல விதங்களிலே சூழ்ச்சி செய்து தடுத்த போது ஆண்டவர் அவற்றிலிருந்து எல்லாம் விடுதலையாக்கி யாக்கோபை ஆசீர்வதித்தார். அந்த யாக்கோபு தான் சொல்கிறாரு, திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் வருகிறேன் என்றார். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேருடைய சொத்து மதிப்பிலே அதிகமான சொத்துக்களை உடைய மனிதன் யாக்கோபு தான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தது, ஈசாக்குக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதமும் இருந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இருந்தது. ஏசாவுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தது, ஆனால் யாக்கோபுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை இந்த உலகத்திற்கு அவர் காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை உங்கள் கூட பிறந்தவங்க மற்றவங்க ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க, ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னா கவலைப்படாது, விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒரு பைசா குறைவில்லாமல் ஆண்டவர் கொடுத்து தீர்ப்பார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு செய்ய முடியும்னா உங்களுக்கு எனக்கு செய்ய முடியுங்க. யாக்கோபு சொல்கிறார், அன்னைக்கு 2 பரிவாரத்தை உடையவனாய் வந்தேன். நாம் எப்படி பாடணும்னா 2 பரிவாரம் இல்லை, பல பரிவாரங்களை உடையவனாய் வந்தேன். அல்லேலூயா. ஏன்னா நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அற்பமாக தான் ஆரம்பித்தோம், ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பித்தோம், பெருசாக எதுவும் இல்லை, 0ல் இருந்தால் இன்னும் ஏறக்குறைய நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நாம் 0ல் இல்லை. அல்லேலூயா. 100% போயிட்டோமானா இல்லை, ஆனால் கண்டிப்பாக 0ல் இல்லைன்றது தெரியும், மைனஸில் போக வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு குழியில் போட்டப்போ கூட யோசேப்பு என்ன நினச்சிருப்பார், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒன்று இருக்குது, ஆனால் நடக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் யோசேப்புக்கு ஒன்று தெரியும், இதுக்கு மேலே நம்ம கீழே போக முடியாதுன்னு மட்டும் தெரியும். ஏன்னா குழியிலே போட்டாச்சு, மைனஸ்லேயே போயாச்சு, இதுக்கு மேலே போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, இனி போனால் மேலே தான் போய் ஆகணும். அல்லேலூயா. அதை யோசேப்பு நம்பினார். குழியிலேருந்து தூக்கி விட்டாங்க, அடிமையாக போனார். அடிமையாக போனாலும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் அங்கே நடந்துச்சு. போத்திபாரோட வீட்டில் அவர் தான் யார், மேனேஜர். அடிமையாக போனவே மேனேஜராக இருக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானா, வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. அவ்வளவு மகிமை ஆண்டவர் கூட இருக்கும்போது பாருங்கள், நாம் கூரை வீட்டில் இருக்கிறோமா மாடி வீட்டில் இருக்கோமான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை என்ன செய்யும், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் வைத்து கொண்டே இருக்கும். நம்மளை பார்க்குறவங்க புறாம்பட்டுக்கிட்டே தான் இருப்பான், ஆச்சரியப்பட்டு கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா. நம்மகிட்ட பணம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், புகழ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், படிப்புகள் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஞானத்தை நாம் செயல்படுத்தும் போது மற்றவர்கள் நம்மை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு திருப்பி வரும்போது ஏசாவுக்கு என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை கொடுக்குறாரு, வச்சுக்க நீயே, ஏன்னா அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாரு. ஆனால் ஏசா என்ன சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது, நிறையா இருக்குது, இதை நீயே வச்சுக்கன்ட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நிறையா வந்துருச்சுன்னா உடன்பிறப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆசீர்வாதத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதே சொத்துக்கு தானே பிரச்சனை வந்துச்சு முதல்ல, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும். அதில் தானே ஏசா யாக்கோபு கொல்றதுக்கு வகை தேடினான். அது உயிருக்கு பயந்து தானே யாக்கோபு ஓடினாரு. ஆனால் அதே யாக்கோபு திரும்ப வரும்போது ஏசா அக்செப்ட் பண்ணுறாரு. ஏன்னா தகப்பனுடைய சொத்து பூரா ஏசாவுக்கு பிடிச்சு, ஆண்டவுடைய சொத்து பூரா ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் பலனை கொடுத்த உடனே, சம்பாதிக்கிற ஆற்றலை கொடுத்த உடனே அதை வைத்து யாக்கோபு சம்பாதிக்கிறார். இப்பொழுது ஏசாவை காட்டிலும் பெரும் பணக்காரராக உள்ள வர்றார். அல்லேலூயா. இப்போ 2 பேத்துக்குள்ள இந்த மனக்கசப்பு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அதனால தான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அல்லேலூயா. தேவன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் முக்கியம். அல்லேலூயா. அந்த தேவன் எப்பயுமே பாருங்க, மனிதர்களை உண்டு பண்ணும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் மனிதன்ட்ட பேசின வார்த்தையே ஆசீர்வாதம். நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமான பேச்சை பேசிட்டே உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. இன்னும் சிலர் ரொம்ப டெக்னிக்கல், ஜனங்களுக்கு சொல்லி தர மாட்டான். ஆனால் அவன் மட்டும் தனியாக போய் உட்காந்து என்ன செய்வான், ஆசீர்வாதத்துக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை, அவன் பிள்ளைக்கு தேவை, அவன் பேர பிள்ளைக்கு தேவை, அவன் வம்சத்துக்கு தேவை. ஆனால் ஜனங்களுக்கு ஒரு நாள் வசனத்திலேருந்து என்ன செய்யறதில்ல, அதை சொல்லி தர்றதே கிடையாது. அப்படி ஒரு விதமான மனநிலை இன்றைக்கு. இது பிசாசனுடைய சூழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனைக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அப்பதான் ஆசீர்வாதம் நம்முடையதாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 839வது பாடல், 1000 நன்மைகள் அனுதினம் நம்முடைய வாழ்விலே செய்த தேவன் என்கிற பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாட முடியுங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் 1000 நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம தான் மறந்து போயிடுறோம். ரொம்ப நாள் ஆனோன்னு என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம் நம்ம. ஏன்னா நமக்கு என்னென்னா நல்ல விஷயத்தை பூரா மறந்துடுவோம், கெட்ட விஷயத்தை பூரா என்ன செய்வோம், நல்லா 15 வருஷம் ஆனாலும் நல்லா ஞாபகம் வச்சுருப்போம். அது நம்மளுடைய புத்தி, ஒன்றும் செய்ய முடியாது. நாம தான் மாற்றிக்கிறணும். ஆனால் நன்மையான காரியங்களை தேவன் 1000 பல்லாயிரமான நாமங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடலை பாடும். ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை
விடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும்
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. யாரை அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. என்றும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத எல்லாரும் பாடுவோம். தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் எல்லாரும் ஆராதிப்போம். முடிந்ததென்று நினைக்க நான் உயிர்வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டனாலே. முடிந்ததென்று நினைக்க நான் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி கொண்ட நல்ல நேசரே. எல்லாரும் பாடுவோமா? தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டனாலே. முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ தேவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவருடைய வேண்டுதல்களை நீரே அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மீதியான பகுதிகள் நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவனுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.